இப்போ ஒரு சில பேருக்கு பயங்கர தீராத திஷ்டி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வீட்ல இருந்துகிட்டே இருக்குன்னா, முட்டைய வச்சு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வந்து செவ்வாய்க்கிழமை சுத்தி போடுங்கன்றாங்க. அதுல என்ன அப்படி ஒரு பவர் இருக்கு? அதாவது பார்த்தீங்களா, முட்டை வந்து சுத்தி போடலாம். இந்த வெள்ளி செவ்வாய்ன்றதோட ஞாயித்துக்கிழமை அத்த ஜாமத்தில 12 மணி அளவுல சுத்தி போடலாம். என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை, கருப்பு மை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம மையில கண்ணுக்கு வைக்கிற மாரி. ஆமா. அந்த மையில நம்ம வரைஞ்சிக்கணும். சரிங்களா? கண்ணு, ரெப்பை வரைஞ்சு, ஒரு மூக்கு மாரி வரைஞ்சு வச்சுட்டு, அது மேல வந்து குங்குமம், மஞ்சள் இதை போட்டு ஏத்தி இறக்கி, முக்கூட்டு திசையில 4 திசையில ஒரு திசையில உடைச்சிட்டு வந்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் போகும். எப்படி இது சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைக்கு பேயும் ஆசைப்படும், தெய்வமும் ஆசைப்படும், சாதாரண மனிதர்களும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ அது ஒரு ஜீவன். அதாவது குழந்தை கரு என்பது இப்படிதான் இருக்கும். அதுவும் கருவு, இதுவும் கருவு தான். சரிங்களா? அதனால இது சிறு கருவு. இந்த கருவுக்கு ஆசை, நிறைய இருக்கும். ஆத்மாக்களுக்கும் சரி, தெய்வங்களுக்கும் சரி. அந்த இருட்டுல வந்து யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இரிச்சி அம்மன். அதாவது இரிச்சி அம்மன் தான் காட்டேரி. சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் வாசனைக்கு எல்லாமே வரும். முட்டைக்கு மகிமை நிறைய இருக்கு.